அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபரிக் வசலிம் அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் அல்லாஹ்விடம் கையேந்தி நாம் துவா செய்யும் போது நிச்சயமாக அந்த சோதனை லேசாகும். எப்படி லேசாகும்? நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக. ஒவ்வொரு வேளை கடமையான ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு துவா செஞ்சு அல்லாஹ்விடம் கையேந்தி நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் லேசாகும். ஒரு மோமினின் வெற்றியே தொழுகையில் தான் இருக்கிறது. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. அதனால தான் சொல்லப்படுகின்றது. ஏன்னா சொர்க்கம் என்பது ஒரு முஸ்லீமிற்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. சொர்க்கம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும்னா நாம் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு 5 வேளை தொழுகை. அந்த 5 வேளை தொழுகை நம்மக்கிட்ட வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா வெற்றி வாய்ப்புகளும் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா மிகப்பெரிய இமாலய வெற்றினா அது சொர்க்கம் தான். அந்த சொர்க்கமே நமக்கு கிடைக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு லேசாகும். எல்லா வெற்றி வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். அதனால் ஃபஸ்ட்டு 5 வேளை தொழ ஆரம்பிங்க. நான் 2 வேளை தொழுகிறேன், 3 வேளை தொழுகிறேன், ஃபஜ்ரு தொழ முடியல அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக வேஸ்ட்டு. நீங்கள் அந்த செய்யாத அந்த ஃபஜ்ரு வேளை தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, தொழாத அந்த வேளை தொழுகையால் கூட உங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படலாம். அதனால் ஃபஸ்ட்டு 5 வேளை தொழுகையை நாம் சரியாக தொழுகிறோமா? இறைவன் எதற்காக மனிதனை படைத்தான்? தன்னை வணங்குவதற்காக. அந்த வணக்கத்தை சரிவர நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அது செஞ்சுட்டு பிறகு அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவான். நான் 5 வேளை தொழுது தான் இருக்கிறேன், நிறைய துவாக்கள் செஞ்சிட்ருக்கேன், இருந்தும் என்னுடைய கஷ்டம் நீண்டு கொண்டே போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 5 வேளை கரெக்டாக தொழுகிறீங்க, குரான் எடுத்து ஓதுறீங்க, எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க, கடமையான அமல்கள் எல்லாம் செய்தும் உங்களுக்கு சோதனைகள் தொடர்ந்து கொண்டே போகும்போது நீங்கள் சோர்வடையக்கூடாது. அப்போது 5 வேளை தொழுகையை தவிர்த்து எக்ஸ்ட்ரா, அதாவது உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். உபரியான வணக்கங்களை கொண்டு நெருங்கும் போது நிச்சயமாக தீராத பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். உபரியான வணக்கங்கள்னால் என்னது? தஹஜுத் நீங்கள் தொழலாம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் அது. நீங்கள் மற்ற நேரங்களில் கேட்கும் துவாக்களை விட அந்த நேரத்தில் நீங்கள் துவாக்கள் செய்யும் போது உடனடியாக நிறைவேற்றி தரப்படும். அடுத்து துஹா தொழுகை தொழுலாம். நஃபில் தொழுகை எக்கச்சக்கமாக இருக்குது. ஹாஜத் நஃபில் தொழுகை, தௌபா நஃபில் தொழுகை சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தொழ ஆரம்பிக்கலாம். உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கும் போது நிச்சயமாக நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும். அதே போல் துவாக்கள், நமக்கு தெரிஞ்ச துவாக்கள் ஓதுவதை விட, அதாவது தெரிஞ்ச துவாக்கள் ஓதுறோம், அதை ஓதியும் நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னா தெரியாத துவாக்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரு நாள் சொல்லிட்டு எடுத்து ஓதுங்க. அதை தவிர காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது. அந்த துவாக்களில் ஏராளமான பொக்கிஷங்கள் நிறைஞ்சு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்திருக்கிறாங்க, நம்மையும் ஓத சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த காலை மாலை துவாக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை ஒரு முறை எடுத்து நீங்கள் ஓதி பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக லேசாகும். அதில் இருக்கிற ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் காலை மாலை 2 வேளையும் ஓதுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு இது எத்தனை முறை ஓதணும், இதை ஓதுனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் இதை சொல்கிறேன். துவா என்னென்னு பார்க்கலாம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனையே சார்ந்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் இறைவன். அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவி செய்ய வேறு யாருமே இல்லை. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து மொத்தமாக நமக்கு உதவி செய்ய நாடி ஏதாவது அவங்க செய்ய நினைத்தாலும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி ஒரு சின்ன ஒரு அணு கூட அவங்களால அசைக்கவே முடியாது. அணு அளவு கூட நமக்கு நன்மை செய்யவே முடியாது. அதுவே இந்த உலகமே நமக்கு எதிராக நின்று நமக்கு என்னென்னவோ தீங்கு செய்ய நினைச்சாலும் சரி, அல்லாஹ்வின் நாட்டமின்றி அவங்களால ஒரு சின்ன நம்முடைய அந்த தோலை கூட அவங்களால தொட முடியாது.
அல்லாஹ்வின் நாட்டம் தேவை, அவனுடைய உதவி எப்போதுமே நமக்கு தேவை. ஹஸ்புன் அல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு தான் நெருப்பு குண்டத்தில் விழுந்தாங்க. அதன்படி அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். சிறந்த ஒரு துவா இது. எப்போதுமே அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய ஒவ்வொரு பொறுப்புகளையும் கஷ்டங்களையும் அவனையே நம்ம சார்ந்து அவனுடைய உதவியை நாடி அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய அந்த பிரச்சனை லேசாகி தீரும். என்ன கவலை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்றியே தீருவான். அதை தான் இந்த துவாவில் நம்ம கேட்குறோம். மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா, காலை 7 முறை ஓதணும், மாலை 7 முறை ஓதணும். நீங்கள் காலையில் 7 முறை ஓதுனீங்கன்னு நினச்சிக்கிங்க. அன்று மாலை வரை நீங்கள் விரும்புவது மட்டும் தான் நடக்கும். இதுவே நீங்கள் மாலை 7 முறை ஓதுனீங்கன்னா மறுநாள் காலை வரை நீங்கள் விரும்புவது மட்டுமே நடக்கும். இது இந்த உலக வாழ்க்கையில். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, இது நடந்தால் நல்லா இருக்கும், இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், இந்த பிரச்சனை நம்ம விட்டு நீங்கணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே உள்ளடங்கும். இதுதான் சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கிவிடும். நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இது தந்துவிடும். இந்த ஒரு துவாவை நம்ம ஓதிட்டு வரும் போது நமக்கு பிடிச்சது மட்டும் தான் நடக்கும். இம்மை மற்றும் இல்லை, மறுமைக்கும் தேவையானதை அல்லாஹ் வழங்கிடுவான். சின்ன ஒரு துவா நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய துவாவாக நிச்சயமாக இது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறதா இருந்தால், காலையில் நீங்கள் ஓதுறீங்க இந்த ஒரு துவாவை 7 முறை. அந்த காலையில் ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது, ஏதாவது முக்கியமாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது, மாலைக்குள்ளே அது கிடச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் அன்று மாலைக்குள் அல்லாஹ் அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. இது பண விஷயம். அதே போல் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அந்த ஒரு நியத்தோடு அந்த கவலையோடு இந்த துவாவை எடுத்து நீங்கள் ஓதும்போது நிச்சயமாக அந்த கவலையை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகின்றீங்களோ, எது வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஆசையை அன்று மாலைக்குள் நடக்கும். ஏன்னா ஒரு நாளில் ஒரு 12 மணி நேரத்தில் இந்த ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹ் உங்கள் ஹாஜத்தை நிறைவேற்றி தருவான். அற்புதமான ஒரு துவா. வெறும் ஒரு நாள் மட்டும் இதை ஓதி நிறுத்திடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு துவாவை ஓதிக்கொண்டே இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடித்த நாளாக இருக்கும், நமக்கு இஷ்டப்பட்ட நாளாக தான் இருக்கும். அதனால் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. சிறந்த ஒரு நாள். இன்று மஹ்ரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் உட்காந்து இந்த சின்ன துவாவை வெறும் ஒரு 7 முறை மட்டும் ஓதுங்க. ஓதி உங்கள் மனசில் என்ன தேவை இருக்கோ அது அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை காலைக்குள்ளே அல்லாஹ் நிச்சயமாக அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான். ஒரு நாள் நடக்கலை சொல்லிட்டு சோர்ந்துடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி கூட போதும். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் நம்ம இன்னும் அதிகமாக இந்த துவாவை கேட்கணும் சொல்லிட்டு சோதிப்பான். அதனால் இன்னும் கண்டினியூஸாக நீங்கள் ஓதிட்டே வரும்போது முடிஞ்சால் ஒரு 7 நாள் தான் அதிகம். அதற்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நம்பிக்கை வச்சு நியத்து வச்சு நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா காரியமும் கைகூடி வரும். நீங்கள் நினைத்ததை நடத்தி தரும் துவாவாக இந்த துவா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.